30 மாசத்துல பூர்த்தியாச்சு. காரணம் அவருடைய கைராசி. ஸ்ரீமதி நலாயினி தெய்வம். நலாயினி என்றால் நான் தெய்வம் என்பேன். முன்னாள் அமைச்சர் கண்ணப்பனுடைய மனைவி நலாயினி. அந்த அம்மா குத்து விளக்கு ஏற்றி வச்சா. அந்த அம்மா இடிஞ்ச கோயிலோ ஒரு விளக்கேற்றுவா, அந்த கோவில் திருப்பணி நடக்கும். காரணம் அவள் இடைச்சி, எதுகுலத்திலே பிறந்தவள். ஆக யாதவர்களாலே உலகம் வாழ்வு பெற்றதே தவிர மற்றவர்களாலே யாதவர்கள் பலன் அடைந்தார்கள் என்று அன்றும் சரித்திரம் கிடையாது, இன்றும் சரித்திரம் கிடையாது, இனிமேலும் அப்படி ஒரு சரித்திரம் வராது. யாதவர்கள் மற்றவர்களுக்காகவே பிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலத்தை எம்பெருமான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி மூலமாக கொடுத்துள்ளான். எனக்கு எதுகுலத்திலே உள்ள தலைவர்களுடைய சீரிய தொண்டு, அவர்களுடைய தியாக கொடை, ஒவ்வொன்றையும் புஸ்தகமாக போட வேண்டும் என்று பேராசை எழுதி கொடுத்திருந்தேன். நமது யாதவத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10 கட்டுரைகள் வெளிவந்தன. நமது யாதவத்திலே 10 கட்டுரைகள். எத்தனை கிரந்தங்கள் யாதவர்களை பற்றி. நம்முடைய லாலு பிரசாத் யாதவை பற்றி கூட சொன்னார்கள். அவர் யாதவராக பிறந்ததால் தான் 20,000 கோடி கொடுக்க முடிஞ்சது. 20,000 கோடி கவர்மெண்ட் கிடைச்சது. அப்புறம் அவர் அத்து விட்டுட்டார். இல்லாட்ட இவ்வளவு கோடி சம்பாதிச்சு கொடுக்க முடியுமா? படிக்காத மாமேதை தான். அதுபோல யாதவர்கள் எந்த செயலை தொட்டாலும், எந்த காரியத்திலே கையை வைத்தாலும் அந்த இடத்திலே தோஷமே வராது. காரணம் எம்பெருமானே ஆனந்தமாக கொண்டாடிய ஒரு ஜாதி யாதவ ஜாதி. இந்த கூரத்தாழ்வான் திருக்கோட்டியூரிலே இருந்து திருமாலிருஞ்சோலை என்னும் அழகர் கோவிலுக்கு சென்றார். யாதவர்களுக்கு குலதெய்வம் அழகர் கோவில். எம்மனா என் குலதெய்வமே, என்னுடைய நாயகனே, நின்னுடையனாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் யார் பெறுவார் என்று யாதவ சமுதாயத்திற்கு உயர்ந்த தெய்வமாக குலதெய்வமாக கொண்டாடப்பட்டவர் பாண்டிய மன்னன் காலத்திலே இருந்து துவங்கி இன்றும் திருமாலிருஞ்சோலை என்னும் அழகர் கோவில். இந்த அழகர் கோவிலுக்கு யாதவர்களை அழைத்துச் சென்றார் கூரத்தாழ்வான். பெரிய புஷ்பத் தோட்டங்களை ஏற்படுத்தினார். மாலைகளை தொடுத்து அந்த பெருமாளுக்கு சாத்தினார். மார்கழி மாதம் வந்தது. மார்கழி மாதத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரம், 30 திருப்பாவை பாட்டுக்கள், கண்ணனம் பெருமானுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய 30 தமிழ் பாட்டுக்கள் திருப்பாவை. கண்ணனம் பெருமான் கிருஷ்ணாவதாரம் முடிந்தவுடன் வைகுந்தத்திற்கு சென்றாராம். வைகுந்தத்திற்கு சென்றவுடன் ஸ்ரீவைகுந்தத்திலே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் என்ற தேவர்கள் கண்ணனுக்கு வரவேற்பு செய்தார்கள். ஸ்ரீதேவியான மகாலட்சுமி ஆனந்தமடைந்தார். எல்லாரும் சந்தோஷமடைந்தார்கள். ஆனால் பூமி தேவியுடைய முகத்திலே மட்டும் ஒரு வருத்தம் தெரிந்தது. கண்ணனம் பெருமான் கேட்டான், பூமி தேவி, பொறுமைக்கு உதாரணமாக உடைய உன்னுடைய முகத்திலே ஏதோ வருத்தம் தெரிகிறது, என்ன காரணம் என்று கேட்டாராம். அதற்கு பூமி தேவி தெரிவித்தார், சுவாமி, தாங்கள் கண்ணனாக பிறந்தீரே, பிறந்ததுதான் பிறந்தீர், வேத வேதாந்த சாஸ்திரங்கள் தெரிந்த ஒரு குடும்பத்திலே பிறக்கக்கூடாதா? அது என் மனதிலே வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றாராம். அடுத்தாற் போல அந்த பூமி தேவியே சொன்னார், வேத வேதாந்த சாஸ்திரங்கள் தெரிந்த குலத்தில் பிறக்கவில்லை என்றாலும் நீர் எது குலத்திலே பிறந்தீர்? யாதவ குலத்திலே பிறந்ததாலே உம்முடைய பெருமை மேலும் மேலும் ஓங்கி வளர்ந்தது, நான் ஆனந்தம் அடைகிறேன். சரி, எது குலத்திலே பிறந்தீரே? ஒரு ராஜாவாக ஆட்சி செய்தீரா? யாதவ குலத்திலே பிறந்து ஒரு ராஜாவாக ஆட்சி செய்தீரா? ஆட்சி செய்யவில்லையே, அது என் மனதிலே ஒரு வருத்தத்தை தருகிறது. சரி, ராஜாவாக ஆட்சி செய்யவில்லை என்றாலும் பசுக்களை மேய்த்தீரே, அந்த மாடுகளை மேய்த்தது என் மனதிலே ஒரு துக்கத்தை ஏற்படுத்தியது. சரி, ஒரு பசுவை ஒருவன் ரட்சிப்பானேயானால் எத்தனையோ யாகங்கள் பண்ண பலன். யாதவர்கள் ஆயிரக்கணக்கான பசுக்களை ரட்சித்தார்கள். ஒரு பசுமாடு க்ஷேமமாக இருக்குமேயானால் அந்த கிராமம் க்ஷேமமாக இருக்கும். 1000 பசுமாடுகள் க்ஷேமமாக இருக்குமேயானால் ஒரு நகரம் க்ஷேமமாக இருக்கும். 1,00,000 பசுமாடுகள் க்ஷேமமாக இருக்குமேயானால் ஒரு தேசமே நலமாக இருக்கும். வீட்டிலே ஒரு பசுமாடு கன்று போட்ட பிறகு அந்த கன்றை வளர்த்து அந்த கன்று மாடாகி அந்த மாடு கன்றுகளை ஈன்று அந்த மாடு மரணமடையும் வரை அந்த ஒரு பசுவை கண்கலங்காமல் ரட்சித்தால் கிராமத்திற்கு க்ஷேமம். அதுபோல 100 பசுமாடுகளை ரட்சித்தால் நகரத்திற்கு க்ஷேமம். 1,00,000 பசுமாடுகளை காப்பாற்றினால் தேசத்திற்கு க்ஷேமம். ஆக பசுக்கள் காப்பாற்றப்படுமேயானால் அந்த தேசம் சுபிட்சமாக இருக்கும் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. யாதவர்கள் என்ன பண்ணா? மாடுகளைத்தானே ரட்சித்தார்கள். கண்ணா, தேவரீர் எதுகுலத்திலே பிறந்து கோடானு கோடி பசுக்களை ரட்சித்ததாலே இந்த தேசத்திலே தோஷமே ஏற்படாமல் காப்பாற்றினீர். ஆக தேசத்திலே தோஷம் வர வேண்டாம் என்றால் பசுக்கள் க்ஷேமமாக இருக்க வேண்டும்.
நம்முடைய மெட்ராஸுக்கு அப்படித்தான பேரு, சென்னை கேசவபுரின்னு பேரு. நம்முடைய சென்னைக்கு சென்னை கேசவபுரி. கேசவபுரி என்றால் பசுக்களை மேய்க்கக்கூடிய விளைநிலம்னு ஒரு பொருள் உண்டு. கேசவபுரி என்றால் தலைவர்கள் வசிக்கக்கூடிய இடம்னு ஒரு பேர் உண்டு. பிருந்தாரண்யம்னு ஒரு சமஸ்கிருதத்தில் பேர். ஒரு காலத்தில் இடையர்கள் மாடு மேய்த்தார்களாம் இந்த சென்னை மாநகரம் பூரா. யாதவர்கள் நிறைய மாடு மேய்ச்சிருக்கா. பிருந்தாரண்யம், பிருந்தாவனம். பிருந்தாவனம் யாருடைய சொத்து? பிருந்தாவனம் வடநாட்டிலே ஒரு கஷேத்திரம் இருக்கு. பிருந்தாவனம் என்பது யாதவர்கள் சொத்து. ஆக சென்னை கேசவபுரி யாதவர்களுடைய ராஜதானியா இருந்திருக்கு. எங்கு பார்த்தாலும் பசுமாடுகள், எங்கு பார்த்தாலும் பசுங்கன்றுகள், எங்கு பார்த்தாலும் கோசாலைகள். அதனால சென்னை கேசவபுரி செல்வச் செழிப்போடு விளங்கி இருக்கிறது. ஆக ஒரு நகரம் செல்வச் செழிப்போடு விளங்க வேண்டுமேயானால் பசுக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பசுக்களை ரட்சிக்கக்கூடியது யாரு? யாதவர்கள். ஆக யாதவர்களாலே பசுக்கள் காப்பாற்றப்படுகின்றன. பசுக்களாலே ஒரு நகரம் காப்பாற்றப்படுகிறது. இந்த வரப்புயரேன்னு ஔவையார் சொன்ன மாதிரி பூமி தேவி கேட்டாராம் பெருமாள் இடத்திலே, சரி சுவாமி, யாதவ குலத்திலே பிறந்து மாடுகளை மேய்த்தீர், நான் சந்தோஷப்படுறேன். 33 கோடி தேவர்களும் பெருமாளே உன்னுடைய பாதத்திலே வீழ்ந்து வணங்கும் போது யாதவர்கள் பாதத்தை தொட்டு, யாதவர்கள் பாதத்தை பிடித்துவிட்டு, யாதவர்களை கைகால் பிடித்துவிட்டு இடையர்களுக்கு பணி செய்தீரே, அது என் மனதிலே துக்கத்தை கொடுக்கிறது என்றாராம். இப்போ பகவான் இங்க வரார், கண்ணன் இங்க வரார்னு வச்சுப்போம். நேர சாட்சாத் கண்ணபிரான் இங்க வந்து, யாதவர்களே உங்கள் காலை நான் தொட வேண்டும் அப்படின்னா யாராவது காலை நீட்டுவீங்களா? யாதவர்களே உங்கள் காலை நான் தொட வேண்டும் பகவான் கேட்கிறார், யாராவது காலை காட்டுவீங்களா? போரும் சுவாமி, பண்ண பாவம் போரும், மனுஷனா பிறந்திருக்கோம், எங்க கால நீங்க தொடர்றதாவது, பகவானே உங்கள் பாதத்தை நாங்க தொடரும், அப்படித்தானே சொல்லுவோம். ஆனால் ஒரு இடைச்சி சொன்னாலா, ஏ கண்ணா எனக்கு இடுப்பு வலிக்குது, என் இடுப்பை பிடிச்சு விடு, இந்த வந்துட்டேன் மான் இடுப்பை பிடிச்சு விடுவாராம். ஏ கண்ணா உன்னை விரட்டி ஓடி பிடிச்சு விரட்ட பார்த்தேன், என் கால்கள் வலிக்கின்றன, உன்னை அம்மா இங்க வான்னு சொல்லி அந்த குட்டி கண்ணன் தன் பிஞ்சு கையாலே ஒரு இடைச்சியின் பாதகமலங்களை பிடித்து விட்டாராம். 33 கோடி தேவர்களாலும் தொடப்படக்கூடிய சாட்சாத் எம்பெருமான், பிறப்பு இறப்பு இல்லாத எம்பெருமான், வேத வேதாந்த சாஸ்திரங்களாலே முழு முதல் கடவுள் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானே ஒரு இடைச்சியின் பாதகமலங்களை பிடித்து விட்டான் என்றால் அப்போ இந்த குலம் எப்படிப்பட்ட குலம்? யோசித்து பாருங்கள். சாட்சாத் பரமாத்மா. எந்த திருப்பதிக்கு நீங்கள் சென்று 48 மணி நேரம் 24 மணி நேரம் தவம் கிடந்து அந்த வெங்கடேச பெருமாளை சேவிக்கின்றீரோ அவர்தான கண்ணன். ஸ்ரீரங்கம் ரங்கநாதனை சேவிக்கின்றீர்கள், அவர்தான கண்ணன். திருக்கோட்டியூருக்கு சென்று பெருமாளை சேவிக்கின்றீர்கள், திருவல்லிக்கேணிக்கு பார்த்தசாரதியை சேவிக்கின்றீர்கள், அந்த எம்பெருமான் கண்ணனுடைய அவதாரம் தானே. இப்படி இந்த இறைவனே ஒரு குலத்திற்கு அடிமையாக, வேலைக்காரனாக, பணியாளனாக பணி செய்தான் என்றால் அந்த குலத்தின் பெருமை யாராலும் சொல்ல முடியாத அளவுடையது. அந்த பூமி தேவி எம்பெருமான் கண்ணனை பார்த்து கேட்கிறாள், பூலோகத்திலே பிறந்து யாதவ குலத்திலே பிறந்து மாடு மேய்த்ததை நான் துக்கமாக நினைத்தேன், அதை நான் சமாதானப்படுத்திக் கொண்டேன். அடுத்தாற் போல ஒவ்வொரு துக்கமாக சொல்லி அதற்கு